ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்திருந்த எதிர்க்கட்சி தலை எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் பெரிய பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அவருடைய கனவெல்லாம் பலிக்காது. சிதம்பரத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அவங்க திமுக இருக்க தோழமை கட்சிகளை ரெட் கார்பெட் வெல்கம் செய்யறோம், குறிப்பா கம்யூனிஸ்டுகள் அப்படின்னாரு. இவங்க என்ன சொன்னாங்க, அது ரெட் கார்பெட்ல அது பிளட் கார்பெட் அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணாரு, கம்யூனிஸ்ட் ஒரு அடிமை கட்சி ஆகி போச்சு, கம்யூனிஸ்ட் தேஞ்சு போச்சுன்னாரு. அவர்கிட்ட கூப்பிட்டாருன்னா போனாங்களா நல்ல கட்சி, இல்ல நாங்க சுயமரியாதையோட ஒரு இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில இருக்கோம், திமுக கூட்டணியில இருக்கோம்னா அது தேஞ்சு போன கட்சி. அதனால என்ன தின்னால் பித்தம் தெளியும் தெரியல பாஜக தலைவர்களுக்கு உளறிட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாம் 0.1% கூட வாய்ப்பே கிடையாது. எல் முருகனுக்கு அமைச்சருக்கு வாக்குரிமை வாங்க கொடுத்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு அவருக்கு பேச்சுரிமை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் தான். அவர் இன்னைக்கு அமைச்சராக ரிசர்வேஷன்ல வந்திருக்காரு எல் முருகன், அவருக்கு அதை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் தான். காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாம முருகனும் இல்லை, மோடியும் இல்லை. நாங்க தான் எல்லா அதிகாரத்தையும் பெற்று தந்திருக்கோம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.